மதிய மண்வாச வணக்கம். இது ஒரு திருவிழா தான், விழா மட்டும் இல்லை, இது ஒரு திருவிழா. நான் கிராமத்திலேருந்து வந்திருக்கிறதுனால அந்த விழாவை பார்க்குற போது ஒரு பக்கம் பொங்கல் வச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஒரு பக்கம் இது நடந்துக்கிட்டு இருக்கா, ராத்திரியில் தான் நாடகம் போடுவாங்க. இப்போ நம்மளுடைய இதில் எல்லாருடைய சங்கமமும் இருக்குது. வாசிப்பவர்கள், எழுத்தாளர்கள் எல்லாருடைய சங்கமம் அமைகிறதுனால இது திருவிழா ரொம்ப சிறப்பாக இருக்குது. அனைவரும் நல்லா உன்னிப்பாக பார்க்குறது மட்டும் இல்லை, கேட்குறது மட்டும் இல்லை, கேள்விக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதில் கதாநாயகனே மதன்குமார் தான். அவருக்கு பெரிய ஒரு கைதட்டுக்கணுங்க. ரொம்ப அற்புதமாக எல்லாரையுமே கவனத்தோடு பார்க்க வச்சது அவர். ரொம்ப அவருக்கு நம்மளுடைய நன்றிகள். அடுத்த தடவை இந்த விழா மண்வாசத்தோட ஒரு தோட்டத்திலே கிராமத்திலே நடந்தால் நல்லாயிருக்கு. அதாவது அந்த மண்வாசத்தோட அவர் குரல் இது வைப்பார், தோப்புக்குள்ள குரல் வாசம் மாதிரி. அதனால் நம்ம இயற்கையோடு கொஞ்சம் நடந்தால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கிற முயற்சிகள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இரண்டாவது விஷயம், எல்லாம் நம்மளே படிச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம மக்களே. வயலகம், சங்கமம் ஒரு 30,000 பிரதிகள் போதுன்னாங்க. இது அடுத்த தடவை விழா நடக்கிறது 50,000 மாறணும். அதில் பொதுமக்கள் படிக்க வைக்கணும். அந்த பொதுமக்கள் படிக்க வைக்கிறது நம்ம மக்கள் கையிலே இருக்குது. ஒரு ஊரில் இருக்கிற நீங்கள் ஒரு புத்தகத்தை விற்கலாம், 30,000 வாங்குறவங்க இன்னொரு 30,000 புத்தகத்தை விற்றீங்கன்னா அது ஒரு பெரிய விலையே கிடையாது. யாருக்கு விற்கணும்? நம்ம உறுப்பினர்கள் கிடையாது. அங்கே இருக்க பள்ளி, அங்கே இருக்க ஆசிரியர்கள் யார் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுவாங்களோ அவங்களுக்கு விற்றீங்கன்னா அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்மளுடைய அடுத்த மைல்கல் என்ன? 50,000. கரெக்டாக சொன்னீங்க. ஸோ அந்த 50,000க்கு மேலே நம்ம போய் சேருவோங்கிறது நம்மளுடைய முக்கிய நோக்கம். இப்போ மூணாவது விஷயம், இது ஒரு இந்த இப்போ எல்லாமே எல்லாத்தையும் போட்டு ஒரு படம் போட்டு எல்லாத்தையும் கலக்குன்னு கலக்கிட்டாங்க. இப்போ இந்த இதழ் இணைய வழி வருது தெரியுங்களா? அதுக்கு எவ்வளோ விலை? 99 ரூபா. கரெக்டாக? அதை இப்போ எல்லா நாடுகளுக்கும் கொண்டு செல்லணும். எல்லா நாடுகள்லையும் தமிழ்ச்சங்கம் இருக்குது. எல்லா நாடுகள்லேயும் தமிழ்ச்சங்கங்கள் இருக்குது. இந்த இணையதளத்தில் இருக்கக்கூடிய இந்த எல்லாமே பார்க்குறோம். நம்ம விகடன்லேருந்து எல்லாமே இணையதளத்தில் இருக்குது. அது 99 ரூபா. முதல் 3 மாதத்துக்கு இலவசமாக பார்க்க வாய்ப்பு கொடுக்குறாங்க. அது பல்லாயிரக்கணக்கான, பெரும்பாலும் 1,00,000 பேராவது அது அடையணுங்கிறது என்னுடைய கனவு. அந்த கனவு நடந்ததுன்னா நிறைய பேருக்கு, உலகத்தில் இருக்க எல்லா தமிழர்களுக்கும் இது போய் சேரணும், இதனுடைய மண்வாசம் போய் சேரணும் அப்படிங்கிறது. அடுத்த விழாவில் சில நாட்டுகள்லேருந்து இங்கே ஆளுக வரணுங்கிறது என்னுடைய ஆசையும் கூட. அடுத்த விழாவில் மலேசியாவிலேருந்து வருவாங்க. நிறைய பேருக்கு நம்மளுடைய தொடர்புகள் நிறையா இருக்குது. இலங்கையிலேருந்து எங்கெங்கே நம்மளுடைய தமிழர்கள் இருக்கிறாங்களோ அவங்கள சில பேர் இங்கே வந்தாங்க, நல்லாயிருக்கும். அவங்களையும் சில பேரை எழுத வைங்க. சண்முகம் சிவாலாம் ரொம்ப அற்புதமான எழுத்தாளர், மலேசியாவில் டாக்டர் சண்முகம் சிவா. அதனால் நம்ம தமிழ் உலகத்தில் இருக்க தமிழர்களுக்கெல்லாம் போய் சேர்ந்ததுன்னா இதனுடைய வாசம் எல்லாம் உலக வாசமாக மாறுறதுக்கு நம்ம அதுக்கான பயிற்சிகளும் நம்ம எடுப்போம். நிச்சயமாக இந்த வாசகர்களுடைய வட்டம் இன்னும் சிறுசாக இருக்குது. அந்த வாசகர்களுடைய வட்டத்தை இன்னும் பெருசாக்கணும், எல்லாரையும் படிக்க வச்சு. அதுக்கடுத்து படித்த பிறகு இந்த புத்தகம் எங்கே போகுதுங்கிற கேள்வி என்னுடைய பெரிய தலையாய கேள்வி. படித்த உடனே சும்மா போட்டுறாமல் பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த படித்த புத்தகங்கள் பள்ளிக்கூடத்தில் போனீங்கன்னா எல்லாருக்கும் அதை படிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய கிடைக்கும். வாய்ப்புக்கு நன்றி அனைவருக்கும்.